கொஞ்சம் சொல்லுங்க சார். அவங்க பாத்துப்பாங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க. எங்களையாவது தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க சார். உள்ள விடுங்க சார். கேளுங்க சார். சார் ஏன் சார் விடுங்க சார். சார் நீங்களும் பார்த்துட்டு தானே சார் இருக்கீங்க, எங்க ஆளுங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, நெருப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல. சார் எவ்வளவு நேரம் சார்? நெருப்பு கொஞ்சமா தணிஞ்சா தானே சார் உள்ள போக முடியும். சார் நீங்க வேணா, நாங்க போறோம் சார் உள்ள. நீங்க உள்ள விடுங்க சார். சார் என்ன சார் நீங்க என்ன பேசுறீங்க? ஆளாளு கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க படிச்சவங்க தானே, நீங்களே புரிஞ்சுக்காம பேசினா எப்படி? வெயிட் பண்ண என்ன சார் ஆகுது? எவ்வளவு நேரம் சார்? உள்ள இருக்கவங்கள காப்பாத்த முடியாம நாங்களே தவிச்சிட்டு இருக்கோம் சார். என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். அதிகரித்துக் கொண்டிருப்பதால் தீயணைப்பு பணியினர் உள்ளே செல்வதற்கு மிகவும் சவாலாக உள்ளது. அருகாமையில் உள்ள மருத்துவமனையிலிருந்து அவசர ஊர்தி வந்த வண்ணம் உள்ளது. இங்கே காயப்பட்டவர்களை அழைத்துச் செல்லும் பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சார் ப்ளீஸ் சார், விடுங்க சார். என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு, பிள்ளைங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே. கடவுளே, என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்தி கொடு. அண்ணி மக்கள் அவங்க பசங்களை காப்பாத்தி தர சொல்லி போலீஸ் கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு, பதட்டமாவும் இருக்கு. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பல மணி நேரம் ஆகியும் தீயிலிருந்து தன் மனைவியை காப்பாற்ற சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை. அவர் வருவாரா? அவர் வருவார் என்ற நம்பிக்கையுடன் நாம் காத்திருப்போம். மாமா, பயப்படாதம்மா. அக்காக்கு ஒண்ணும் ஆகாதம்மா. என் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. அழாதம்மா, அக்காக்கு எதுவும் ஆகாதம்மா. ஐயோ கடவுளே, எனக்கு பயமா இருக்குங்க. ஜீவா, 200 பேருக்கு மேல உள்ள இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாரையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. நம்ம காவியாக்கும் பார்த்திக்கும் ஒன்னும் ஆகாதுல்ல? ஒன்னும் ஆகாதுங்க, நீங்க அழாம இருங்க. சக்தி, ஏன் அழுற? நீ தானே உங்க அம்மா காதல் சொல்லணும். நீ எடுத்துக்கிட்டு எப்படி? சக்தி, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது.
நீ அழாம அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லு. தீயணைப்பு துறையினர் இறந்த ஒருவரின் சடலத்தை மீட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து மீட்பு பணி வேகமடைந்துள்ளது. என்னங்க சொல்றாங்க? எங்க இதெல்லாம் உண்மையா? இல்லம்மா, அவங்க ஏதோ தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா. அந்த பயலாம் எதுவும் இருக்காதுமா. எனக்கு பயமா இருக்குங்க. எதுவும் ஆகாது, பயப்பட அவசியமே இல்லை. எதுவும் ஆகாது. வந்துட்டு இருக்காங்க பாரு. வந்துருவாங்க வந்துருவாங்க வந்துருவாங்க. அப்பா, நம்ம பிள்ளைங்கள இருக்க கூடாது. பயமா இருக்குங்க. அழாத. ஒன்றும் இல்லைங்க. கடவுளே, அழாத. அவங்க வந்துருவாங்க. கடவுள் கைவிட மாட்டோம். கடவுளே, கூடாது. ஐயோ, என் புள்ள. ஐயோ, என் புள்ளைய விடுங்க. ஐயோ, என் புள்ள. ஐயோ, இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? எல்லாரையும் காப்பாற்ற முடியுமான்னு தெரியலையே. வேற யாரும் இல்லையா? சார் இருங்க சார், இருங்க சார், போகக்கூடாது சார், வெயிட் பண்ணுங்க. சுந்தரம், என்னாச்சு சுந்தரம்? என்னால முடியல சார். நெருப்போட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கு சார். என்னப்பா சொல்றாங்க? உள்ள இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? தெரியல சார், ஆனா நிறைய பேர் செத்துட்டாங்க சார். அவங்களை எல்லாம் காப்பாற்ற முடியல சார். பார்த்து மெதுவா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. படுக்க வைங்க. காவ்யா, 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 காவ்யா. காவ்யா, காவ்யா.
சார் இந்த பாடியை பார்த்து யாராவது அடையாளம் சொல்லுங்க சார். அண்ணே வேணாண்ணே. ஜீவா இருக்காது. கவ்யா, 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 காவியா என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சார்? இல்ல வாங்க. இல்ல தீக்காயம் பட்டவங்களுக்குலாம் தீவிர சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உயிரிழந்த மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்பொழுது வந்த செய்தியின்படி 50ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிர் இழந்ததனால் இந்த கேம்பஸ் முழுவதுமே ரொம்ப பதட்டமாக இருக்கின்றது. ஐயோ 2 பேருக்கும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியலையே. அத்தை, அழாதீங்க அத்தை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பார்த்து எப்படியாவது காவியாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடும். வந்தா சந்தோஷம் மாப்பிள்ள. அன்னைக்கு எரியற நெருப்ப பார்த்தா என் மனசெல்லாம் பதறுது. அவங்க 2 பேரையும் பார்க்குற வரைக்கும் இது எதையுமே மனசு நம்பாது. அத்தை அழாதீங்க அத்தை. நீங்க தானே இந்த நேரத்துல தைரியம் சொல்லணும். நீங்களே அழுதுட்டு இருந்தா எப்படி? எத்தனை பேர் வராங்க, நம்ம பிள்ளைங்களை காணுமேங்க. எங்க கடவுளை வேண்டிக்க பார்வதி. காவியா, உனக்கு ஒண்ணு ஆகல. காவியா, உனக்கு ஒண்ணு ஆகல. நான் போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லு. நான் என்னைக்கா இருந்தாலும் போறவ தானே. அத நான் வந்துட்டேன்ல, உனக்கு ஒண்ணும் இல்ல. காவியா,
காவியா என்ன பாரு காவியா, ஒண்ணும் இல்ல. காவியா 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 எந்திரி, காவியா எந்திரி, காவியா காவியா கண்ணு திறந்து பாரு காவியா, காவியா காவியா கண்ணு திறந்து பாரு காவியா, காவியா கண்ணை திறந்து பாரு காவியா, காவியா என்னை விட்டு போயிடாது காவியா, என்ன பாரு காவியா, என்னை விட்டு போயிடாது காவியா, ப்ளீஸ் ப்ளீஸ் காவியா. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன் காவியா? ஏன் இப்படி பண்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? பாரு காவியா, காவியா இல்லாம நான் எப்படி காவியா இருப்பேன்? காவியா 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 என்ன பாரு காவியா, உனக்கு ஒண்ணு இல்ல காவியா, உனக்கு ஒண்ணு ஆகாது காவியா, நான் இருக்கேன், உன்னை காப்பாத்துவேன் காவியா. ஒண்ணும் இல்ல காவியா, ஒண்ணும் இல்ல காவியா. காவியா உனக்கு ஒண்ணு ஆகாது. அப்பா அப்பா பார்த்திப்பா, காவியா பார்த்தி பார்த்தி காவியா காவியா பார்த்தி காவியா காவியா எந்திரி காவியா, உனக்கு ஒண்ணும் இல்ல காவியா. ஐயோ சார் இல்ல சார் சார் எப்படி சார் கேளுங்க பார்த்தி பார்த்தி ஹெல்ப் பண்ணுங்க சார் காவியா